Hey guys, நான் ஷம்க். வெல்கம் பேக் டு another வீடியோ. MyV3 Ads அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் ஹர்ட் ஆயிருந்தாலோ இல்லை நிறைய பேர் அஃபெண்ட் ஆயிருந்தாலோ இல்லை அந்த வீடியோவில் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டேன். ஸோ அதனால் ஏதாவது மரியாதை குறைவாக பேசியிருந்தா நான் மன்னிச்சிருங்க. இந்த MyV3 Adsஸை பற்றி எந்த யூடியூபர் பேசினாலும் யார் எப்படி பேசினாலும் கீழே வந்து ஹேட் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க நிறைய பேர். நீங்கள் எல்லாருமே தெரியும், உங்களுக்கு காசு வருது அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் ஹேட் கமெண்ட் போடுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களோட காசு வந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அதாவது அந்த ஆப் நின்றுட்டா உங்களுக்கு வர காசு நின்றும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் ஹேட் கமெண்ட் போடுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இங்கே எல்லாருமே இது மூலிமா நடக்க போகிற விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை புரியாமல் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஹேட் கமெண்ட்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு ஆப் வந்து கரெக்டான ஆப், இது வந்து லெஜிட்டான ஆப், இது மூலமா நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பிடுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். நீங்களே மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. உங்களோட காசு எடுக்கிறாங்க, உங்களோட காசுலேருந்து கொஞ்சம் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்க, இன்னொருத்தரோட காசு எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகே, அது வந்து நல்ல விஷயம், போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட காசை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் சில பேர் பாதிக்கப்படுறாங்க, சில பேர் இல்லாமல் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை 50 லட்சம் பேர்த்துல எத்தனை பேருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு லாஸ் ஆயிருக்கு, இன்னும் அவங்க போட்ட பணத்தையும் எடுக்காம இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்க கமெண்ட் பண்றீங்களா, வேலை அந்த MyV3 ஆப்ல இருந்தவங்களுக்கு வந்து ட்விட்டர் போஸ்ட், நிறைய ட்விட்டர் ட்வீட், வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல கூட எனக்கு வந்து MyV3ல இருந்து கிரெடிட் ஆயிருக்கு, 3000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு, 10,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு, 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு, 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க சம்பாதிருக்கீங்க, யாருமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. வந்து அமெரிக்கால இதே மாதிரி எக்ஸாக்டா ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம், பான்சி ஸ்கீம் மூலமா நடந்த ஒரு விஷயம். நீங்க சொல்றீங்களா சாமானிய மக்கள் எல்லாருமே ஏற்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, சூப்பர், சாமானிய மக்கள் எல்லாருமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்கால சாமானிய மக்கள்லேருந்து, பணக்காரங்கள்லேருந்து, ஏழையிலேருந்து சேர்த்து வச்சு காசு எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணாங்க. பெர்னி மேடாஃப் அப்படின்ற ஒரு ஆள் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற காரணத்துக்காக கடைசியில் 2 லட்சம் கோடி ரூபாய் அள்ளிட்டு விபூத் அடிச்சிட்டாப்ல. அதில் பல பேர் ஏர்ன் பண்ணிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, எனக்கு காசு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் இன்னும் பல மக்கள் வந்து போட்ட பணத்தையும் எடுக்க முடியாம அதை இழந்துட்டு, பாதி எடுத்துட்டு பாதி இழந்துட்டு, சில பேர்லாம் போட்ட பணத்துல 1 ரூபா கூட எடுக்க முடியாம போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்படியே இங்க நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உடனே நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, MyV3 ஆப் வந்து ஒரு பொய்யான ஆப்ன்ற மாதிரி உன்ட்ட எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் தான் பேசு, நீலாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை, நீலாம் யார் இங்க வந்து பேசுறது, நாங்க ஏன் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலை நடக்குது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அது தடுப்பீங்களா, இல்லை அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த கொலை பண்ணவனை போய் பிடிச்சி போலீஸ்ட்டு கொடுப்பீங்களா? இதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம், MyV3 அப்போ இது கம்பேர் பண்ணி பேசுறியா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. எப்படி இருந்தாலும் ஹேட் கமெண்ட் தான் போடுவீங்க, பரவாயில்ல போட்டுட்டு போங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம், ஏதோ ஒரு 10 பேர் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரி, இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபையும் இது கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அதாவது நீனும் தான் யூடியூப்ல வீடியோ போடுற, பணம் வரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நீ யூடியூப்ல வீடியோ போடுற. ஸோ அந்த வீடியோ மூலியமா நீ சம்பாதிக்கிறல, அதை உழைச்சி சம்பாதி, உட்காந்துட்டே சம்பாதிக்காத அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. உங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. யூடியூப் அப்படின்றது வந்து கூகுளோட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வேற ஏதோ வெளியில இருக்க ஒரு கம்பெனிக்காரங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட், சொந்த ப்ராடக்ட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க ப்ராடக்ட்ஸ் இதுதான் அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்து வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யூடியூப் கிட்ட ஒரு ஆட் போடு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அவங்களோட ஆடை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆடை இந்த மாதிரி பல யூடியூபர்ஸோட வீடியோக்கு முன்னாடி யூடியூப் வந்து போட்டு அது மூலமா அவங்க கொஞ்சம் சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் பணத்தை வந்து அந்த யூடியூபர்ஸ்ட்ட கொடுக்குறாங்க. யூடியூபோட மெக்கானிசம் இதுதான். இதுவே அந்த MyV3 ஆப் இருக்குல்ல, அதோட மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்புக்குள்ள போய் பார்க்குற ஆட் எல்லாமே சொந்தமாக அந்த MyV3 ஆட்ஸ்ல அந்த ஓனரோ இல்லை அந்த எம்டியோ, அந்த ஃபவுண்டரோ, அந்த எம்ப்ளாயிஸோ அவங்க எல்லாருமே பேசுறதா தான் இருக்கும். அந்த ஆட்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனிக்காரங்க வந்து அவங்களோட ஆப்பை வந்து ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கம்பெனியை ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கம்பெனிக்குள்ள இருக்க ஆட்ஸை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க கம்பெனிக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட திரும்பி எங்க கம்பெனியை பற்றி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்றது எந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இதை கூட விட்டுருவோம், அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வருவோம். நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஊட்டச்சத்து ப்ராடக்ட், நல்ல நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. 3000 4000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து நீங்க ஆடு பார்க்கறதுனால காசு தராங்க, கரெக்டா? சரி, சம்மந்தமே இல்லாம எதுக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க விற்கணும், அந்த ப்ராடக்ட்டை அதுக்குள்ளே இழுத்து வந்து அவங்க எதுக்கு அதை விற்கணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கும் ஹேட் கமெண்ட் தான் பண்ணுவீங்க. அந்த ப்ராடக்ட் மூலமா தான் அவங்க ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி என்ன வேணுமோ சொல்லுவீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டே இருங்க. ஏன் நீங்க சொல்றீங்கன்னா, உங்களுக்கு பணம் வருது, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்குலாம் பணம் வருது, அதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அது வந்து ஒரு கரெக்டான ஆப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இதை பத்தி பேசுறவங்க எல்லாருமே பொய் தான் பேசுறாங்க. அவன் வந்து பொய்யை பரப்புறான், அவன் வந்து ரூமரை பரப்புறான், அவன் ஒரு லூசு பையன், அவன் மென்டல் பத்தி வீடியோ போடுறவன் எல்லாருமே அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கான். அவனுக்கு மூளையே சுத்தமா இல்லை. அவனுக்கு வந்து பொறாம. அந்த MyV3 ஓட ஓனர் வந்து இந்தியாவை வல்லரா சாக்கிறதுக்காக
பல முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்காரு. அது வந்து இவனுக்கு பொறாம. இந்தியா வளர சாகக்கூடாது, இந்தியா வளர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, இந்தியா வளர சாகிறதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஸோ நீங்க நினைக்கிறீங்க இது மூலயமா மக்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களாம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது வந்து இன்னும் 1000 வருஷத்துக்கு போகும், இன்னும் 2000 வருஷத்துக்கு போகும், இன்னும் 200 வருஷத்துக்கு போயிட்டு தொடர்ந்துட்டே இருக்கும், அது மூலயமா எல்லாருமே மேலே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. உங்களோட எண்ணம்லாம் கரெக்டு தாங்க. பட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வரதுனால அது புரியாத மாதிரி காட்டிக்கிறீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். MV3யோட MD இருக்காருல்ல, மிஸ்டர் சக்தி ஆனந்த் அவர்கள், அவர் வந்து 100 பேரை கூட்டிட்டு வந்து இந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரி பொய்யா தகவல்களை வந்து பரப்புறவங்க மேலாம் கேஸ் கொடுக்கணும், அந்த கேஸை வாங்கிக்கோங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி 100 பேர் கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணார்ல. ஸோ அந்த போராட்டம் பண்றதுக்கு காரணம் என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு லெஜிட்டான ஆப், அது மூலமா யாருமே பாதிக்கவே பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையே வச்சுக்கோமே. MV3 ஆப்பை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுனவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க MyV3 ஆப்பை பத்தி நீங்க பேசதான் எங்களோட மவுஸ் அதிகமாகுது, எங்களோட ப்ரொமோஷன் அதிகமாகுது, ஃப்ரீ மோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால என்ன நிறைய பேர் வந்து சேராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்கு வந்து இவங்க புகார் கொடுக்கணும்? மக்களுக்கு தான் அவங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல, மக்கள் எல்லாமே நம்புறாங்களா, மக்கள் எல்லாமே ஆதரவா இருக்காங்களா, அப்புறம் எதுக்கு சம்மந்தமே எல்லாம் புகார் கொடுக்கணும்? அதான் சொல்லுவாங்களே, பொய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யாராலையுமே நிரூபிக்க முடியாது, பொய்யா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஊடகங்கள் மேலே யூடியூபர்ஸ் மேலே எதுக்கு கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். உங்க கம்பெனி மேல கெட்ட பேர் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்த பறக்குறாங்க அப்படின்னே வச்சுக்கோமே. யூடியூபர்ஸ் வந்து இந்த ஆப்பை பத்தி பேசுறது இது எல்லாமே பொய், ஆப் மேல வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்பணும் அப்படின்ற காரணத்துக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ பேசினாங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து ஹேட் கமெண்ட்ஸ்லாம் ஏன் வருது? வந்து ஒரு லெஜிட்டான ஆப், அந்த ஆப் வந்து யாரை ஏமாறணும் அப்படின்ற எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட ஆப் இல்ல. அந்த ஆப் மூலமா எல்லாருமே பயனடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஆப்பை பத்தி பேசுறவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஏன் ஹேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க மக்கள், அதுதான் உண்மை. மக்கள் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களோட பணம் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். இன்னும் சில பீப்புள் வந்து இது வந்து நல்ல ஆப், இந்த நல்ல ஆப்பை வந்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து அவங்களுக்குலாம் எரியுது, சம்பாதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மக்கள் எல்லாமே நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மை அது இல்லைங்க. நீங்க சம்பாதிக்கிறது எங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை, இங்க யாருமே அதை பத்தி உண்மையிலேயே நீங்க சம்பாதிச்சா எல்லாருக்கும் ஹாப்பி தாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க சம்பாதிச்சிடுறீங்க, இதுவே ஃபியூச்சர்ல இன்னொருத்தர் வந்து சம்பாதிக்கும் போது இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிடும். நீங்க கேட்கறதுலாம் கரெக்ட் தான், இதுக்கு எவிடன்ஸ் இல்லையே, நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஆப்பை உருவாக்குறவங்க இதோட பிசினஸ் மாடியூல், ப்ராஃபிட் மாடியூல் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி ஓடுது அப்படின்றது. பட் மக்கள் வந்து அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பயந்து இதை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஓகே, இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துரும். ஒரு MyV3 ஆப் வந்து ஒரு லெஜிட்டான ஆப், யாரையுமே ஏமாத்துற ஆப் இல்ல, இது மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உண்மை இதுதானே, இந்த உண்மையை நீங்களே வச்சுக்கோங்க. MyV3 ஆப் அப்படின்ற ஒரு வந்து லெஜிட்டான ஆப் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோம், அதுதான் உண்மை அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ சட்டசபையில வந்து ஒரு தீர்மானம் வந்து MyV3 ஆப்பை பத்தி ஒரு விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி வந்து கவர்மெண்ட் பாத்துவாங்க. ஸோ அதோட ரிசல்ட் வரும்போது எல்லாருக்குமே தெரியும் யார் போய் சொன்னா, யார் வந்து ஏமாத்தனா அப்படின்ற பேர்லாம் வரப்பனா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அப்ப தெரியும். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த MyV3 ஆப்ல நிறைய பேர் சேர்ந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாருமே ஆதங்கத்திலேயே உள்ள பயத்தில் வந்து ஹேட் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து அந்த MyV3 ஆப்பில் வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்க பாருங்கள். டெய்லி அமௌண்ட் ஏர்ன் பண்ணி எடுத்துற பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை. ஏன்னா அந்த ஆப் என்ன ஆகும் எப்போது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது என்ன ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் இதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், இதுக்கப்புறம் அந்த ஆப்பில் யாரையும் சேர்த்து விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு வேறு யாரையுமே சேர்த்து விட்றாங்க. இதோட இந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதோட தீர்ப்பு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. வீடியோ முடிக்கும் போது ஒரு சாரி, இது மூலிமா நிறைய பேர் அஃபண்ட் ஆயிருந்தாலும் நிறைய பேர் ஹர்ட் ஆயிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சாரி. இதுக்கப்புறம் நீங்கள் ஹேட் கமெண்ட் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.